ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சேமியா கேசரி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் ரொம்ப குறைவான பொருட்கள் தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் வீட்டில் ஸ்வீட் கேட்கும்போது இந்த ரெசிபியை நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ நல்லா சூடாகட்டும். கீ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா நிறமாறி வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக நிற மாதிரி வருது. திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். முந்திரி திராட்சை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுச்சு. இப்போ அதே கீழியே 1 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழியே சேமியாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேமியாவை ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்தீங்களோ அதே கப்லேயே 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேமியா நல்லா வேகட்டும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சேமியா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்ட முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 2 ஏலக்காயை தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ஸ்வீட் கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.